சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். சுமார் ஒரு 7-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேமில் நம்ம சந்தித்த விஷயங்களை ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக, அதாவது ஒரு ஸ்டோரியாக எடுத்திருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ கேமுக்கு புதுசா? ஆமாம் ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம் விளாடுவாங்க. எனக்கும் விளையாட ஆசையாக இருந்தது, அதான் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் நல்லா விளையாண்டிங்க ப்ரோ. என் கூட டீம் அப் பண்ணுவீங்களா? டீம் அப்பா ப்ரோ, கண்டிப்பாக பண்ணிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விளையாட கூப்பிட்றாங்க. நாங்கள் டீமில் போய்ட்டு உங்களை இன்வைட் பண்ணுவேன், நீங்களும் வாங்க. அப்போ தான் கேமில் நான் புதுசாக ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சேன். ப்ரோ எங்கே ப்ரோ போனேன்? இப்போ வந்துடுவேன்ட்டு எங்கே ப்ரோ போனேன்? என்னை இன்வைட் பண்ணுவேன்ட்டு பார்த்தேனே ப்ரோ. டீம் ஃபுல்லுன்னு காமிக்கி என்ன செய்யணும்? என்னது விளையாட போயிட்டாங்களா? மேட்ச் மேக்கிங். அப்போ வரமாட்டானா ப்ரோ? எங்கே ப்ரோ போனேன்? எனக்கு விளையாடவே தெரியாது ப்ரோ. ஆமாம், எல்லா பிளேயருக்கும் நடக்க தான் எனக்கும் நடந்துச்சு. விளையாட கூப்பிட்டு போகிறேன்ட்டு கடைசி அவங்க மட்டும் விளையாட போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சிருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து இன்விடேஷன் பண்ணாங்க, வந்தேன், கிக் அடிச்சு விட்டாங்க. மறுபடியும் ஜாயின் ரிக்வஸ்ட் வந்தது, உள்ளே போனேன், கிக் அடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்ட்டு பாருங்கள். ப்ரோ ஓஜிட்டாமனை கிக் அடிக்காத ப்ரோ. ப்ரோ அவனே ஒரு பாட்டு, அவனை கிக் அடிக்க கூடாது, நீ வர சொல்லுவியா? டேய் ஊஜித்தம்மன் பாட்டு எப்பரா இருக்க? ப்ரோ அவனை அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. அவங்கள அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. டீம் அவனை அப்படி சொல்லாதீங்க. இருங்க பாய், அவனை கிக் அடிக்கேன் பாய். ப்ரோ கிக் அடிக்காத ப்ரோ, புது பிளேயர் ப்ரோ, விளையாட விடுவோம். நீ சும்மா இரு ப்ரோ, இவனால் என் ரேங்க்கு குறைஞ்சிரும். என் ரேங்க்கு குறையக்கூடாது ப்ரோ, இவனை கிக் அடிக்கேன். A few moments later. ஏன் ப்ரோ கிக் அடிக்கீங்க? இன்னும் ஒரு மேட்ச்சு கூப்பிட்டு போய் பாருங்கள் ப்ரோ. கண்டிப்பாக பிஏ அடிப்போம் ப்ரோ. பாட்டு தலைவரே, கண்டிப்பாக நம்ம பிஏ அடிப்போம். ஆனால் அது நாங்கள் கில் அடித்து தான் பிஏ அடிப்போம். நீங்கள்லாம் கில்லே அடிக்க மாட்டீங்க பாட்டு தலைவரே ஓஜி தமிழன். ஜேஆர் லெஜண்ட் ப்ரோ, என்னை பாட்டுன்னு கூப்பிடாத ப்ரோ, கிக் அடிக்காத ப்ரோ. தயவு செஞ்சு என்ன ஒரு மேட்ச்சு கூப்பிட்டு போ ப்ரோ. டிகேஎஃப்எஃப் என்ன பண்ணலாம்? இந்த பாட்டு நம்மளை கூப்பிட்டு போக சொல்லி கூப்பிட்டு போவோம் ஜே ஒரு லெஜெண்டே. ஸ்டார்ட் அடி ப்ரோ, பார்த்துக்கலாம். ஜேஆர் லெஜண்ட் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்கள் என்னை கிக் அடிச்சிருவீங்களோட்டுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க ப்ரோ. ப்ரோ இவன் நம்மளை ரொம்ப நம்பதான் ப்ரோ. நம்பிதான் அவனை வர வழியே இல்லை. டிகேஎஃப்எஃப் ஒரு வழியாக மேட்சுக்கெலாம் வந்தாச்சு. இதான் நான் ஃபஸ்ட்டு டீம் அப் பண்ணி ஒரு பிஆர் ரேங்க்கு வந்த மேட்ச்சு. அது என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஓஜி தமிழன் பாட்டு இங்கே வா, இந்த லான்ச் பேடை போட்டு தரேன். அந்த லான்ச் பேடில் ஏறிப்போ, ஜோனை விட்டு வெளியே போயிடும். ஓகே ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் லான்ச் பேட் போட்டால் ஜோனை விட்டு வெளியே போகலாம். நீங்கள் இப்போ எனக்கு ஹெச்பி கம்மியாகிட்டு ப்ரோ. விடு பாட்டு, பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ் ஃப்ரீஸை எரி ப்ரோ, உனக்கு ஹெச்பி ஏறும். ப்ரோ நீ சொன்ன மாதிரி எரிஞ்ச ப்ரோ. ஆனால் ஹெச்பி ஏறும். நீங்கள் ஹெச்பி குறைஞ்சி நாக் ஆகிட்டேன் ப்ரோ. ரிவே பண்ணுங்க ப்ரோ. எமௌண்ட்டு போடாதீங்க ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. எமௌண்ட்டு போடாதீங்க ப்ரோ. ஃப்ரெண்டு ப்ரோ, அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்க ப்ரோ. சும்மா இருங்களா, ஏம்னா அவனை போட்டு புண்ணாக்குறியா? ஒன்றும் நான் அவனை ரிவே பண்ணிட்டேன். தலைவா ரொம்ப நன்றி தலைவா. ஹெச்பி எப்படி தலைவா ஏற்றணும்? இந்த மெடிக்கெட் எடுத்து அப்படியே ஒரு சுத்து க்ளோவாலுக்கு மேலே இருக்குல்ல, அதை சுத்து. ஆமாம் ப்ரோ, ஹெச்பி ஏறுது ப்ரோ. தலைவரே உங்கள் உதவியை மறக்கவே மாட்டேன் தலைவரே. என்ன எல்லாரும் கும்பலாக நிற்காங்க காருக்கிட்ட? இந்த கேமில் கார்லாம் ஓட்டலாமா? பாட்டு பையில ஒரு சீட்டு கம்மியாக இருக்கு, பக்கத்தில் வா, ஏற்றிட்டு போகிறோம். இருங்க ப்ரோ, வாரேன், போயிடாதீங்க. பாட்டி சீக்கிரம் ஓடி வா. ப்ரோ நின்னுங்க, போகாதீங்க ப்ரோ, நின்னுங்க ப்ரோ. அவன் தான் சொல்லுறான், நிறுத்துங்கடா ப்ரோ. அவனுக்கு கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டுவான் ப்ரோ.
ப்ரோ என்னை காரில் ஏற்றுங்க ப்ரோ, எனக்கும் ஆசையாக இருக்குது ப்ரோ. நான் இப்போ தான் காரே பார்க்கேன் ப்ரோ இந்த கேமில். இவ்வளோ நாள் சிஎஸ் விளாண்டுக்கிட்டு இருந்ததில் நான் காரே பார்த்ததில்ல ப்ரோ. பிஆர் ரேங்க் இன்றைக்கி தான் வரேன், ஆனால் காரில் ஏற்ற மாட்டேங்கிங்க. போடா பாட்டு. ஓஜித்தம்லன் ப்ரோ, உங்களுக்கு நான் க்ளோவால் போட சொல்லி தரேன். உட்காந்துக்கிட்டு கரெக்டாக அந்த க்ளோவால் பட்டனை தரும், உனக்கு க்ளோவால் வந்துடும். ஆமாம் ப்ரோ, ஒர்க் ஆகுது. ஓஜித்தம்லன் ப்ரோ, அப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஹெச்பி ப்ரோ. இனிமே அடிச்சோம்னா சாவே மாட்டீங்க. என்ன ப்ரோ சொல்லுத? சீக்கிரம் என்ன பண்ணணுன்ட்டு மட்டும் சொல்லு ப்ரோ. ப்ரோ, உன்கிட்ட இருக்க க்ளோவாலையும் கிரெனடையும் ஒரே நேரத்தில் போட்டோன்னா உனக்கு அன்லிமிட்டட் ஹெச்பி கிடைக்கும். ப்ரோ என்கிட்ட கிரெனேடும் க்ளோவாலும் இருக்கு ப்ரோ. நான் ட்ரை பண்ணி பார்க்கேன் ப்ரோ. இப்போ தான் க்ளோவால் போடையே படித்தேன். சீக்கிரம் போடு ப்ரோ. இதா வரேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ அன்லிமிட்டட் ஹெச்பி யாரும் நீங்கள் இப்போ நாக் டவுன் ஆகி கிடக்கேன். பாட்டி, இப்போதான் க்ளோவாலே போட படித்தேன். அதுக்குள்ளே நீ பெரிய ஆளாயிரலான்ட்டு நினைச்சியோ? அதான் உன்னை கிரைனேட்டை வச்சு காலி போனலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்டா பாட்டி. சும்மா இருல சேர் லெஜெண்ட், அவன் உயிரை வாங்கணுன்ட்டு நீ பிஆர் ரேங்க் போட. உன்னை யார் அந்த பாட்டை இன்வைட் பண்ண சொன்னான்? சரி ப்ரோ, சண்டை போடாதீங்க. ஓஜி தமிழன் ப்ரோ, அப்போ ஏதோ தப்பு நடந்துட்டு ப்ரோ. இப்போ நான் அந்த ட்ரிக்கை கரெக்டாக சொல்லித்தரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்லி கொடு ப்ரோ. ப்ரோ, நீ அப்பெல்லாம் க்ளோவால் போட்டலாம். க்ளோவால் போட்டதுக்கு பதில் லேண்ட்லைன்னு ஒன்று இருக்கு, அந்த லேண்ட்லைனை போடு ப்ரோ. ஓ அதுவா விஷயம்? இந்த உங்களுக்காண்டி பண்ணிட்டா போச்சு ப்ரோ. இந்த வச்சுட்டேன் பாருங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது? ப்ரோ என்ன ப்ரோ இது? என் ஹெச்பி கம்மியாகி நான் நாக் டவுன் ஆகிட்டேன் ப்ரோ. அட பாட்டி, நீலாம் கேம் விளையாடே தகுதி இல்லை. என்ன சொன்னாலும் நம்பிட்டு ஈவா மாதிரி நம்பிட்டு அடி வாங்கிட்டு நாக் டவுன் ஆகி கிடக்க. கடைசி எங்கால வந்து உன்னை ரிவே பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ ஃபோனுக்குள்ள போய் சாவணும்டா. ப்ரோ அப்படி சொல்லாத ப்ரோ. நான் மெடிக்கெட் ஏற்றிட்டு இந்த மேட்ச்சை புய் அடிச்சு கொடுக்கேன் ப்ரோ. ஏத்து ப்ரோ, விறுவிறுன்னு ஏத்து ப்ரோ. சீக்கிரம் போவோம், போய் அடிப்போம். ஓஜி தமிழன் ப்ரோ, மெடிக்கெட் ஏற்றிட்டு சீக்கிரம் இங்கே வா ப்ரோ. இப்போ நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்லி தரேன் ப்ரோ. நம்ம புய் அடிக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரிக்கு. அந்த எனிமி முன்னாடி போய் நின்று ப்ரோ, அதான் ட்ரிக்கு. என்ன எனிமே அசைய மாட்டேங்கான். சரி நம்ம கில் அடிச்சிட வேண்டியதான் ப்ரோ. என்னால் தானே ப்ரோ புய் அடித்தோம், என் ட்ரிக்கால தானே ப்ரோ புய் அடித்தோம். ஓஜி தமிழன் நண்பா, ஒரு நல்ல நேரம் அவன் ஆஃப்லைனில் இருந்தான். அவன் மட்டும் ஆன்லைனில் இருந்தால் உன்னை அடிச்சிருப்பான். இவங்கெல்லாம் உன்னை மாட்டி விடலான்ட்டு அடைகிறாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்காத. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, இப்போ புரிஞ்சுது ப்ரோ. இவங்களெல்லாம் நம்பவே கூடாது ப்ரோ. டேய் பாட்டு, அப்போ ஏன்டா இன்னும் ஸ்குவாடில் இருக்க? வெளியே போடா பாட்டு. ஆமாடா நோப்பி, வெளியே போடா. உனக்குலாம் பிஆர் ரேங்க்கில் ஆட தெரியல. உன்னால எங்கே ரேங்க் மைனஸ் ஆயிடும். துடப்போ. உங்களுக்கு யாரும் இருக்க முடியல, சும்மா இருங்கடா. பாட்டுன்னு கூப்பிடாம பர பாட்டில்னா கூப்பிடுவாங்க. ப்ரோ நீங்கள் பாட்டில்ட்டும் கூப்பிட்டா பாட்டனும் கூப்பிட்டா ப்ரோ. என்ன ஒன்றுமே சொல்லி கூப்பிட்டா என்ன ஊச்சி தமிழன்ட்டு சொல்லி கூப்பிடுங்க ப்ரோ. நீ நோபுல, நோபு. ஆமா ஓச்சி தமிழன் நோப்பு. என்ன ப்ரோ நீலாம் ப்ளே பண்ண? நீலாம் விளையாட தகுதி இல்லை. கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பேரு. ப்ரோ தயவு செஞ்சு கிக் அடிக்காத ப்ரோ. ஜேஆர் லெஜெண்ட் ப்ரோ, பாட்டு கிக் அடி ப்ரோ. என்னை யாருக்குமே பிடிக்கல அந்த ஸ்குவாடில். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. மற்றவங்களாம் என் கேம் பிளேயை பார்க்கவே இல்லை போலையே. ஊஜி தமிழன் ப்ரோ, நீ கவலைப்படாத ப்ரோ, உனக்கு நான் இருக்கேன் ப்ரோ. ஏதோ சொல்ல வந்தார், அதுக்குள்ளே கிக் அடிச்சு விட்டாங்களே ப்ரோ. கிக் அடிக்க சொல்லாத ப்ரோ. என்னடா வாழ்க்கையில் கிக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜேஆர் லெஜெண்ட் ப்ரோ கிக் அடிக்காத ப்ரோ. பிஹெச்எஃப்எஃப் சொல்லுங்க. ஆமா ஜேஆர் லெஜெண்ட், அந்த பாட்டை சீக்கிரம் கிக் அடி. நீங்களும் இப்படி என்ன கிக் அடிக்க சொல்றீங்களே, இது நியாயமா இல்லையா? டே பாட்டு, வெளியே போடா பாட்டு. சீக்கிரம் போடா, நேரமாவுதே. நாங்கள் பிஆர் ரேங்க் போனோம். நானும் வரேன் ப்ரோ. கிக் அடிக்காதாங்க ப்ரோ. ஃப்ரெண்டு ப்ரோ சொல்லு ப்ரோ அவன்கிட்ட. ஏழுக்கு இருக்கேன், கிக் அடிக்காதலாம். இந்த பாட்டை கிக் அடிக்க விடாதுன்னு நீ சொல்லுவியா? இரு ப்ரோ, நான் பாட்டெல்லாம் கிடையாது ப்ரோ. என்னை கிக் அடிக்காதீங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ கிக் அடிக்காதீங்க ப்ரோ. பார்ட் 2க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
ஸ்டோரி இருக்குது.